கைஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த 108 ஆம்புலன்ஸ் டிரைவ் பண்ணுறவங்க அப்படி யாராவது இருக்காங்களா? அப்படி யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட உங்களுடைய இந்த மாதிரி ஆக்சிடென்ட் கேசஸை நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு அவங்களுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறீங்க இல்லையா? இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் ஏதாவது ஒரு அமானுஷ நிகழ்வு உங்களுடைய லைஃப்பில் நடந்திருக்கா, ஏற்பட்டிருக்கான்னு நீங்கள் யார்ட்டையாவது கேட்டு பாருங்களேன். கண்டிப்பாக இவங்க யாராவது ஒருத்தராவது ஏதாவது ஒரு விஷயத்தை பேரானார்மலாக கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு வாழ்வா சாவாங்கிற அந்த போராட்டம், நம்ம அடுத்து உயிரோடு இருக்க போகிறோமா இல்லையாங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. அந்த ஒரு பேட்டில் மீண்டு காப்பாற்றி கூட்டு போகக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பில் தான் இந்த 108 ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் இவங்கெல்லாம் பண்ணுறது. எப்போவுமே நம்மளுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸுக்கும் நம்மளுடைய ரெஸ்பெக்ட் கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்கணும். ஏன்னா இந்த உயிரை காப்பாற்றக்கூடிய விஷயங்களை தாண்டி அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸும் அவங்க ஃபேஸ் பண்ண தான் செய்வாங்க. ஏன்னா இப்போது ஒரு வேளை ஆம்புலன்ஸில் போயிட்டுருக்கும்போது போகக்கூடிய பேஷண்ட் அவங்களுடைய சிச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கலாக ஒரு வேளை இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய ஆன்மா கொஞ்சம் நேரத்துக்கு அந்த வேனுக்குள்ளாரியே தான் சுற்றிட்டுருக்கும். அவங்க இறந்துட்டாங்கன்னு கூட தெரியாமல் அந்த ஆம்புலன்ஸை வேகமாக ஓட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போவாங்க. அங்கே போய் பல்ஸ் செக் பண்ணி பார்க்கும்போது சில பேர் இறந்து போயிருப்பாங்க. இப்படி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சென்னையில் இருக்கக்கூடிய இந்த 108 ஆம்புலன்ஸ் டிரைவராக இருக்கக்கூடிய அருளுங்கிறவருக்கு அவருடைய லைஃப்பில் ஏற்பட்ட ஒரு மறக்க முடியாத அதிபயங்கர ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோவில் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு இடத்துல கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இந்த அமானுஷ நிகழ்வை உங்களால் கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில்டாக உணர முடியும். அண்ட் இந்த மாதிரி உங்களுடைய ரியல் லைஃப்பில் ஏதாவது பேரநார்மல் இன்சிடென்ட் நடந்திருக்குது, எனக்கும் இந்த மாதிரி கோஸ்ட் இன்சிடென்ட்லாம் நடந்திருக்குது ப்ரோ என் லைஃப்பில் அப்படின்னு நீங்கள் நம்ம சேனலில் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா fayaztamilan@gmail.com என்னுடைய மெயில் ஐடிக்கு நீங்கள் வாய்ஸ் நோட்டாக அனுப்பினாலும் சரி, இல்லை ரிட்டன் ஃபார்மெட்டில் அனுப்பினாலும் சரி, அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் கண்டிப்பாக உங்களுடைய இன்சிடென்ட்டை நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வாங்க இந்த இன்சிடென்ட்டை பார்க்கலாம். ஹாய் ஆல் ஆஃப் யூ, திஸ் இஸ் ஃபயாஸ் தமிழன். வெல்கம் பேக். கைஸ், இவரோட நேம் அருள். சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு 108 ஆம்புலன்ஸை டிரைவ் பண்ணக்கூடிய நபராக இவர் இருக்கார். ஸோ இவருடைய ஜாயினிங் டேட் அப்போது புதுசாக ஜாயின் ஆகிறாரு. ஜாயின் ஆகிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி இந்த சென்னை சிட்டியில் நிறைய பேர் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவ் பண்ணிருப்பாங்க இல்லையா? அதில் நிறைய பேர் சொல்கிறக்கூடிய விஷயம் என்னென்னா, என்ன ஆனாலும் சரி இந்த அரௌண்டு 3 o'clock டைமில் வரக்கூடிய எந்த ஒரு கால்ஸையும் மேக்ஸிமம் நீ அவாய்ட் பண்ணிடு. அதுவும் இந்த சரௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆம்புலன்ஸ் டிரைவருக்கும் ஒவ்வொரு ஜோனை அலாட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் மார்னிங் டைமில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி எப்போவுமே அந்த ஒரு இடத்துல தான் நின்றுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஆம்புலன்ஸுக்கும் இந்த மாதிரி ஒரு இடத்த பிரித்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஜோனில் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா நீ கவர் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்படி அருளுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஏரியா அலாட் பண்ணுறாங்க. இந்த சைடில் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அதை நீ ஹேண்டில் பண்ணு. பட் கூட இருக்கக்கூடிய சக ஆம்புலன்ஸ் டிரைவர் என்ன சொல்கிறாங்கன்னா, 3 மணிக்கு மேலே, அதாவது 3, 3:30 இந்த மாதிரி டைமில் வரக்கூடிய எந்த ஒரு கால்ஸையும் மேக்ஸிமம் பிக் பண்ணாத. ஏன்னா இந்த ஏரியா அந்த மாதிரி. இங்கே இதுக்கு முன்னாடி சொன்னவங்க எல்லாருமே இதே விஷயங்கள் தான் சொல்கிறாங்க. மேக்ஸிமம் இந்த ஏரியாவுக்கு ஆம்புலன்ஸ் டிரைவராக வர யாருமே கரெக்டாக இந்த வேலையில் ஒரே ஆள் இருக்கிறது இல்லை. சில பேருக்கு சில அனுபவங்கள் ஏற்பட்டு போயிடுறாங்க. ஸோ அருள், நீயும் நான் அதே விஷயம் சொல்கிறேன், 3 மணிக்கு டைமில் வரக்கூடிய எந்த ஒரு கால்ஸும் அட்டன் பண்ணாத அப்படின்றாங்க. ஸோ வேலைக்கு சேர்ந்த புதுசுங்கிறனால அவங்க சொல்கிறத கேட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவரும் சரின்னு சொல்லிடுறாரு. பட் அருள் என்னென்னா, அவருடைய வேலையில் ரொம்ப சின்சியராக இருக்கக்கூடிய நபர். நம்மளுடைய வேலை உயிரை காப்பாற்றுறது தான். அதுக்கு இவங்க இந்த மாதிரி 3 மணிக்கு ஏதாவது கால் நம்ம அட்டன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப லாஜிக்காக படலை. ஏன்னா அப்போ அந்த நேரத்தில் ஏதாவது இல்லீகலாக ஏதாவது விஷயங்கள் நடக்குதா, இல்லை யாராவது ஏதாவது கடத்திட்டு போகிறாங்களா, அதை நம்ம கண்டுபிடிச்சிடக்கூடாங்கிறதுக்காக நம்ம இந்த ஏரியாவில் சுற்றக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி சொல்கிறாங்களான்னு சொல்லி இது மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் அவருக்குள்ளார வருது. பட் இருந்தாலும் அது எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டு அவருடைய ஃபஸ்ட் நாள் டியூட்டியை அவர் அட்டன் பண்ணுறாரு. வண்டியை ஓரத்தில் பார்க் பண்ணிட்டு அவர் உட்காந்து அவருடைய ஃபோனில் உட்காந்துட்டு ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கார். ஏதாவது கால்ஸ் வந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டிங்லேயே இருக்கார்.
இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வார்ன் பண்ண மாதிரியே ஒரு கால் வருது. கரெக்டாக 2:35 இந்த டைமுக்குள்ளார பார்த்திங்கன்னா ஒரு கால் வருது. இந்த மாதிரி ஓல்டு மகாபலிபுரம் ரோடுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜுக்கு கீழே வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. 3 பேர் வந்துட்டு இங்கே வந்து பயங்கரமாக அடிக்காயங்களோடு வந்து இருக்கிறாங்க, கொஞ்சம் சீக்கிரமாக வாங்கன்னு சொல்லி ஒரு கால் வருது. ஸோ இந்த கால் வந்த உடனே இவருக்கு வந்து மைண்டில் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் சொன்னாங்களேங்கிறதெல்லாம் எதுவும் ஓடல. கால் வந்துடுச்சு, நம்மளுடைய ஃபஸ்ட்டு டியூட்டி இதுதான் சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா வேகமாக கிளம்ப ஆரம்பிக்கிறார். ஸோ இவர் கூடவே இவருடைய ஃப்ரெண்டு சதீஷுங்கிற ஒருத்தரும் இருக்கார். ஸோ சதீஷ், அருள் இவங்க 2 பேரும் சேர்ந்து வேகமாக அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. அந்த ஸ்பாட்டுக்கு வேகமாக அந்த நடுஜாமத்தில் போகிறாங்க. சுற்றி முற்றியும் பார்க்குறாங்க, யாருமே இருக்கிற மாதிரியே தெரியல. பயங்கரமான பனி சூழ்ந்து இருக்குது. என்னடா இங்கே ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு சொன்னாங்களே, யாருமே வந்து ஒரு ஆக்சிடென்டான ஒரு ஃபீலே இல்லை, வைபே இல்லை, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன். அப்போ சதீஷ் வந்து சொல்கிறாரு, அங்கே லாங்கில் யாரோ நிற்கிற மாதிரி இருக்கேன், உனக்கு தெரியுதா அருள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ தூரத்தில் பார்த்தா ஒரு 3 பேர் நிற்கிறாங்க. அந்த ஸ்பாட்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போகிறாங்க. வண்டி கிட்ட போகும்போது தான் தெரியுது அந்த 3 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான அடிக்காயங்கள் பட்டிருக்கு. அதாவது நம்ம வந்து ஒரு அடிக்காயம் பட்டால் நம்ம வந்து எப்படி வீக்காக இருப்போம், ஒன்று உட்காந்துக்கிட்டு இருப்போம், இல்லை படுத்த நிலையில் இருப்போம், இல்லை கீழே சமணங்கால் போட்டால் உட்காந்துருப்போம், என்னால் எதுவும் முடியல, பயங்கரமாக பிளட் கிளாட் ஆயிடுச்சுன்னு சொல்லி. ஆனால் இவங்க 3 பேருமே ஸ்டெடியாக நிற்கிறாங்க. அது இவங்களுக்கு பார்க்கும்போதே ஒரு மாதிரி இதாக இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு அருளுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து ஞாபகம் வருது. இந்த அருள் வந்து இதுக்கு முன்னாடியும் ஆம்புலன்ஸ் டிரைவராக தான் ஒர்க் பண்ணார். பட் சில ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ்னால அந்த வேலையை விட்டுட்டு திரும்பவும் வேறு பக்கம் வேலைக்கு போனார். ஸோ இப்போ திரும்பவும் நமக்கு வந்து அந்த சம்பளம் பத்தலைங்கிறதுக்காக இந்த ஆம்புலன்ஸ் தொழிலுக்கே திரும்பவும் வந்துட்டார். இந்த ரோட்டில் இந்த 3 பேர் நிற்கிறத பார்க்கும்போது அருளுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து மைண்டில் ஓடுது. பட் சதீஷ்க்கு வந்து ஒன்றும் புரியல. நீ ஏன்டா ஜர்க்காகிற, எனக்கு தெரிஞ்சு இவங்க 3 பேருக்கு தான் வந்து ஏதோ ஆயிருக்கும், இதுதான் நம்ம காலாக வந்திருக்கும், நம்ம போய் கிட்ட போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்களுக்கு தான் இங்கே ஆக்சிடென்ட் ஆச்சா, எங்களுக்கு கால் வந்துச்சு, நீங்கள் தானே, ஏன் இப்படி நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி சதீஷ் கேட்குறாரு. ஆமாப்பா நான் தான்ப்பா, ஒருத்தங்க கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு போனாங்க, ஆம்புலன்ஸ் வந்துடும், நாங்கள் அதனால தான் இங்கேயே சுற்றிட்டு இருக்கிறோம். ஸோ ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் அடிபட்டுருக்கு, இன்னொருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா தலையில் பயங்கரமாக அடிபட்டுருக்கு, இன்னொருத்தருக்கு உடம்பு ஃபுல்லாக அந்த பிளட் கிளாட் இருக்குது. வேகமாக என்ன பண்ணுறாங்கன்னா ஆம்புலன்ஸில் வந்து ஏற்றுறாங்க. அவங்களுடைய ஷோல்டரை பிடிச்சி 3 பேரையும் உள்ளார ஏற்றிடுறாங்க. ஸோ உள்ளார ஏற்றிட்டு டக்குன்னு அந்த சைரன் சவுண்டை ஆன் பண்ணிட்டு வண்டி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சதீஷுக்கும் சரி அருளுக்கும் சரி ஒன்றுமே புரியல. இது என்னவா இருக்கும், இவங்களை பார்த்தா ஒரு பேஷண்ட் ஃபீலே எனக்கு வரலையே, ஏதோ வந்து தப்பாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, ஒரு நார்மல் பேஷண்ட் மாதிரியே இவங்க இல்லை, உனக்கு என்ன தோணுது சதீஷ் அப்படின்னு சொல்லி அருள் வந்து சதீஷ்கிட்ட கேட்குறாரு. சதீஷ் வந்துட்டு நம்மளுடைய வேலையை மட்டும் நம்ம பார்க்கலாம், அடிப்பட்டவங்க அவங்களுக்கு வந்து தலையில் அடிபட்டிருந்தால் கூட அவங்க சம்டைம்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, அவங்களே பேஷண்ட்டாக இருக்காங்க, கண்டதை யோசிக்காமல் நீ சீக்கிரமாக வண்டியை ஓட்டுறா அப்படிங்கிற மாதிரி சதீஷ் சொல்கிறாரு. கொஞ்சம் தூரம் வண்டியை ட்ராவல் ஆகி போய்கிட்டே இருக்குது. வண்டி போக போக பின்னாடி ஏதாவது வண்டி வந்து நம்மளை ஓவர்டேக் பண்ணுதா, ஏதாவது வருதான்னு சொல்லிட்டு அருள் வந்து தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிளாஸில் பார்க்குறாரு. அந்த கிளாஸில் பார்க்கும்போது பின்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அடிப்பட்ட அந்த 3 பேரும் வரிசையாக அவங்களுடைய தலையை வெளியே வச்சு அப்படியே சிரிச்சுக்கிட்டே பார்க்குறாங்க ரோட்டை. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அவங்களே ஒரு பேஷண்ட்டுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வேகமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த ஒரு அன்கான்ஷியஸ்னஸ்லாம் இல்லாத மாதிரி ரொம்ப சர்வசாதாரணமாக வெளியே இப்படி எட்டி பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்தால் அவங்க 2 பேரும் என்ன நினச்சிருப்பாங்க. ஸோ அருள் வந்து சதீஷ்ட சொல்கிறாரு, இவங்க 3 பேரும் பின்னாடி இருந்து ரோடை பார்த்து சிரிக்கிறாங்கடா, அதுவும் கண்ணடியில் பார்த்தா என்னையை பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியலடா சதீஷ் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரைவர் சீட்டுக்கும் இந்த பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பேஷண்ட்டுக்கும் இடையில ஒரு சின்ன விண்டோ மாதிரி இருக்கும். அந்த விண்டோ கிட்ட வந்துட்டு அந்த 3 பேரில் ஒருத்தர் சொல்கிறாரு, நீ மட்டும் சீக்கிரமாக வந்திருந்தா எங்களை காப்பாற்றிருக்கலாம்ல அருள், இன்றைக்கி வேறு வழியில் நீ என் கூட வந்து தான் ஆகணும் அப்படின்றாரு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் வண்டியை வேகமாக சடன் பிரேக் போடுறாரு. சதீஷ்க்கும் அப்படியே ஜர்க் ஆகுது. என்னடா அருள் இப்படி சொல்கிறாரு, இவங்களை உனக்கு முன்னாடியே தெரியுமா, சீக்கிரமாக வந்தால் காப்பாற்றிருக்கலான்றாரு அப்படின்னு. உடனே அருள் என்ன சொல்கிறான்னா, ஐயா தலையில் அடிப்பட்டனால ஏதோ மாற்றி மாற்றி பேசாதீங்க, இப்போ நீங்கள் நல்லா தான் இருக்கிறீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் போயிடுவோம், எங்கள் வேலையை பார்க்க விடுங்க அப்படின்னு. நான் இப்போ சொல்லலை அருள், 2019 நீ இதே இடத்துக்கு வந்த ஞாபகம் இருக்கா,
ஆனால் நீ லேட்டாக வந்த, நீ வந்து சொன்ன டைமுக்கு நீ வரல அப்படின்னு. இந்த விஷயத்த சொன்னோன்னே அப்படியே அவளுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. 2019 ஒரு சின்ன பிரேக்குக்கு முன்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவராக வேலை செஞ்சார் நான் சொன்னேன் இல்லையா, அந்த இன்சிடெண்ட் வந்து ரீகால் பண்ணி பார்க்குறாரு. இதே மாதிரி இதே டைம் அவருக்கு வந்து கால் வந்திருக்கு, இந்த மாதிரி 3 பேர் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, சீக்கிரமாக வாங்க. பட் ஒரு சில டிராஃபிக் அந்த மாதிரி இருக்கக்கூடிய காரணத்தினால வேகமாக அந்த இடத்துக்கு அவரால் போக முடியல. ஏன்னா சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், சென்னை வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இவர் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போகிறதுக்குள்ளாரியே அந்த 3 பேருமே இறந்து போயிடுறாங்க. அதனால தான் நான் சொன்னேன், அந்த 3 பேர் நிற்கிறத பார்க்கும்போதே சில விஷயங்கள், சில இல்யூஷன் வந்து அருளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குதுன்னு. அந்த இல்யூஷன் ஒன்றுமே கிடையாது, அவருடைய கடந்த கால அந்த இல்யூஷன்ஸ். 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன நடந்துச்சு, நம்ம இந்த இடத்துக்கு வந்த மாதிரியே ஒரு உணர்வு வருதுன்னு. ஆனால் எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா அதுதான் 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல நடந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வந்து ஆம்புலன்ஸ் டிரைவர் இந்த தொழிலை வந்து விட்டுறலாம் வேணாங்கிற முடிவுக்கு வந்ததே இந்த இன்சிடெண்ட் வந்து அவரை வந்து மனசில் ஆழமாக பதிஞ்சதுனால தான். இப்போ இவ்வளோ வருஷமும் கழித்து திரும்பவும் இதே மாதிரி அந்த 3 பேர் நிற்கிறாங்க. இப்போ பின்னாடி வந்துட்டு இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்கிறப்போ அவருக்கு வந்து ஜெர்க் ஆகுது. நமக்கு நடக்கிறதெல்லாம் கனவா இல்லை இல்யூஷனா? அப்போ உண்மையிலேயே வந்துட்டு இப்போ இருக்கிறது மனுஷங்களா இல்லை வேறு யாருன்னு சொல்லிட்டு நிறைய குழப்பங்கள் அவர் மைண்டில் ஓட ஆரம்பிக்குது. சதீஷ்க்கு ஒரு பக்கம் அப்படியே நடுக்கம் ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போ சதீஷ் சொல்கிறாரு, டக்குன்னு அவர் ஃபோனை பார்த்துட்டு, டேய் இங்கே போடுறா, நியூஸில் என்ன வருது பாரு. அந்த நியூஸில் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸை வேகமாக ஓட்டிட்டு போன அருள் மற்றும் கிளீனரான சதீஷ் மரணம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் வந்துட்டு ஓடுது. இதை வந்துட்டு சதீஷ் வந்து பார்த்துட்டு ஷாக் ஆகிறார். நாம் 2 பேரும் செத்துட்டோம்னு சொல்லிட்டு நியூஸில் வருது பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவர் ஃபோனில் பார்த்தீங்கன்னா அடுத்த நாளுடைய டேட்டு காட்டுது. அவருக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. டக்குன்னு அவங்க 2 பேர் 2 சைடில் இருக்கக்கூடிய அந்த விண்டோ கிளாஸஸும் மேலே அப்படியே க்ளோஸ் ஆகுது. வண்டியோட ஹெட்லைட் ஆன் ஆகுது. ஆம்புலன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஒரு காட்டுப்பகுதியை நோக்கி போக ஆரம்பிக்குது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஆம்புலன்ஸ் வந்து இவர் ஓட்டலை, ஆம்புலன்ஸ் இருக்கக்கூடிய ஆக்சிலேட்டரை வந்துட்டு இவர் தான் அழுத்துறாரு. அந்த கையை பிடிக்கக்கூடிய அந்த ஸ்டேரிங்கும் இவர் தான் பிடிக்கிறாரு. ஆனால் இவரை மீறி அவர் பிடிக்கிறாரு. சதீஷுக்கு ஒன்றுமே புரியல, ஏன்டா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி அருளை பார்த்து கேட்குறாரு. பின்னாடி இருக்கக்கூடிய அந்த 2 பேரில் ஒருத்தரை காணோம். 2 பேர் தான் இருக்காங்க. சதீஷ் கேட்குறாரு, 3 பேர் இருந்தீங்களே, ரெண்டு பேர் தான் இருக்கீங்க, ஒருத்தரை காணோம், ஒருத்தர் எங்கே போனார் அப்படின்னு. அருள் அப்படியே திரும்பி இவரை பார்த்து சொல்கிறாரு, நான் இங்கே வந்துட்டேன், உனக்கும் ஒரு ஆள் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா பின்னாடி இருக்கக்கூடிய அந்த 2 பேரில் மறுபடியும் ஒருத்தர் இவர் வந்து சதீஷோடைய உடம்புக்குள்ளார போடுறாரு. 2 பேருமே மாறி மாறி பேசிக்கிறாங்க. ஓட்டு இன்னும் வேகமாக ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் வந்து அருளை பார்த்து சொல்ல, அருள் வந்து சதீஷை பார்த்து சொல்ல, இப்படியே வேகமாக வண்டி ஓடுது. அப்படியே அந்த காட்டுப்பகுதியிலேருந்து ஒரு யூட்டன் போட்டு திரும்ப அந்த ஓல்டு மகாபலி ரோடுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரிட்ஜு, அதாவது அந்த பிரிட்ஜில் போய் இவங்களை பிக்கப் பண்ணாங்க சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பிரிட்ஜை நோக்கி இந்த வேன் வேகமாக மேலே ஏறுது. மேலே ஏறுற அந்த வேன் வேணும்னே வந்து அந்த கட்டுப்பாட்டை இழந்து சைடில் இருக்கக்கூடிய அந்த செவுரில் முட்டி அப்படியே வேன் கவிழ்ந்து கீழே விழுகுது. வேன் அப்படியே கீழே வந்து சுக்கு நூறாக போகுது. உள்ளார இருக்க 2 பேருமே இறந்து போகிறாங்க. இந்த கனவு கரெக்டாக 3 மணிக்கு அருளுக்கு வருது. நம்ம ஆம்புலன்ஸ் டிரைவராக இருக்கக்கூடிய அருளுக்கு இந்த கனவு வருது. இவருக்கு ஒன்றுமே புரியல. சரி, இது எல்லாமே வந்துட்டு நம்ம உண்மைன்னு நினச்சோன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அவருடைய இல்யூஷன் கனவுலாகவே வருது. இது இவர் வேலைக்கு சேர்ந்த அந்த முதல் நாள்னு நான் சொன்னேன் இல்லையா, அசதியில் தூங்கும்போது இந்த மாதிரி கனவு வருது. இப்போ சொல்லி வச்ச மாதிரியே மணி 3:15 அதே மாதிரியே ஒரு கால் வருது. இதே மாதிரி இந்த ஓல்டு மகாபலிபுரம் ரோடுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரிட்ஜுக்கு கீழே 3 பேர் வந்து அடிபட்டு சிவியராக உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அருளுக்கு இப்போ ஒன்றுமே புரியல. அவர் ரீகால் பண்ணி பார்க்குறாரு. அவருடைய லைஃப்பில் உண்மையிலேயே 2019 வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் அவருக்கு நடந்திருக்குது.
அந்த சம்பவம் நடந்து அதுக்கப்புறம் தான் பிரச்சனையாகி அவர் வந்து வேலையை விட்டு ரிசைன் பண்ணிவிட்டு வேறு வேலைக்கு போனார். இப்போ மறுபடியும் அதே மாதிரி கனவு வந்தது மட்டும் இல்லாமல் அதே மாதிரியே ஃபோன் கால் சேம் ஸ்பாட்டுக்கே வருது. ஸோ இதே மாதிரி கால் வந்து சதீஷுக்கும் வந்திருக்கு. சதீஷ் வேகமாக வந்து வண்டியில் ஏறிட்டு வாடா கிளம்பி போகலாம் வாடா, இப்போ தான் கால் வந்துச்சு எனக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அருளுக்கு வந்துட்டு ஒன்றுமே புரியல. வேணாண்டா, நம்ம அங்கே போக வேணாம், நமக்கு ரிஸ்க்கு. ஏன் இப்போ தான் தெரியுது ஏன் வந்துட்டு அந்த பக்கம் போகக்கூடாது. நான் வந்துட்டு எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சுன்னு நான் நினச்சேன், ஆனால் ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே இதே மாதிரி தான் நடக்குது போல் அப்படின்னு. உனக்கு ஒரு கனவு வந்துச்சுங்கிறதுக்காக அந்த கனவுல வர்றது எல்லாமே உண்மையாக இருக்காது அருள். இது நம்மளுடைய வேலை, நம்ம இதை பண்ணி தான் ஆகணும். லூஸு மாதிரி பேசாமல் வண்டியை சீக்கிரமாக எடுன்றாரு. அருளுக்கு ஒன்றுமே புரியல. டேய் நான் சொல்கிறத கேளுறா அப்படின்னு. நீ முதல்ல வண்டியை எடுன்றாரு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சைரனும் ஸ்டார்ட் ஆகுது, வேகமாக வந்து வண்டி போயிட்டுருக்கு. அருளுக்குள்ளார ஒரு பதட்டம், பயம், டென்ஷன் எல்லாமே ஓடிட்டுருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு சின்ன கேப்பில் அருள் தன்னுடைய கடந்த காலத்தில் இன்றைக்கி பார்த்த கனவு, இப்போ அடுத்து நடக்கக்கூடிய சம்பவம், இது எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் சதீஷுக்கு புரிகிற மாதிரி வேகமாக சொல்லிக்கிட்டே வரார். சதீஷ்க்கு அப்படியே அந்த ஒரு பயம் கலந்த நடுக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சொல்ல வந்துக்கிட்டே இருக்குது. கடைசியில் அந்த வேன் மேலே பிரிட்ஜு மேலே ஏறி கவிழ்ந்து கீழே விழுகிற வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாரு. அப்போ தான் வந்துட்டு சதீஷ் சொல்கிறார், நிப்பாட்டு மச்சான், வேணாண்டா, நம்ம வேறு யாருக்காவது நாமளே கால் பண்ணி இங்கே போக சொல்லிடலாம், போக வேணாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராரு. ஆனால் இப்போ வந்து ரொம்ப லேட். ஏன்னா இவங்க வண்டி நிப்பாட்டுற இடம் எது தெரியுமா? அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்தில் தான் வந்து வண்டியவே நிப்பாட்டுறாங்க. இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் சதீஷுக்கு வந்துட்டு அருள் சொல்கிறத வந்து உண்மையாக இருக்கும், இது கண்டிப்பாக நமக்கு டேஞ்சராக தான் இருக்குங்கிற அந்த நம்பிக்கை அப்போ தான் வருது. பட் இட்ஸ் டூ லேட். இப்போது இவங்க பாலத்துக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க. பொறி வச்சு பிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரெண்டு பேருமே அவங்களுடைய ரெண்டு கண்ணையும் பிதுங்கின நிலையில், இங்கே தானே கால் வந்துச்சு, இங்கே தானே வந்துட்டு யாரோ வந்து கீழே விழுந்துட்டாங்க, அடிபட்டுருச்சுன்னு சொல்லி கால் வந்துச்சு. சுற்றி முற்றியும் பார்க்குறாங்க, யாருமே இல்லை. ஃபுல்லாக அதே மாதிரி பனி சூழ்ந்த மாதிரியே இருக்குது. சதீஷ் சொல்கிறாரு, டேய் நீ சொன்ன மாதிரியே யாருமே இல்லை அப்படின்னு. அப்போ அருள் சொல்கிறாரு, இப்போ அடுத்து கொஞ்சம் தூரத்தில் லாங்கில் 3 பேர் தெரிவாங்க பாரு, இப்படி தான் இது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு. அவங்க 2 பேருமே இந்த ரோட்டையே பார்த்துட்ருக்காங்க, யாராவது 3 பேர் நிற்கிறாங்களான்னு சொல்லிட்டு கிளியராக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சதீஷுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற அந்த ஒரு க்யூரியாசிட்டி லெவல் அதிகமாகவே இருக்குது, உள்ளார பயமும் இருக்குது. அப்புறம் சதீஷ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிஸப்பாயின்மெண்ட் ஆகிறாரு. ஒருவேளை இவன் சொல்கிறது பொய்யா இருக்குமோ அப்படின்னு. இப்படி சொல்லிட்டு இருக்கிற கேப்பில் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வேகமாக வந்து ஒரு வண்டி இடிக்குது. ஒரு 2 வீலர் வந்து அதில் 3 பேர் ட்ரிபிள்ஸ் போகிறாங்க. வேகமாக வந்து அந்த வண்டி ஆம்புலன்ஸ் மேலே இடித்து 3 பேருமே வந்து பயங்கர காயத்துக்கு உள்ளாகிறாங்க. நின்றுட்டு இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் மேலே இடித்து விழுகிறாங்க. யாரா அவன் வந்து இப்படி வந்து ஆக்சிடென்ட் ஆகி நம்ம மேலவே வந்து விழுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வேகமாக போய் பார்க்குறாங்க. இவருடைய கனவுல இவர் பார்த்த அந்த 3 பேருமே தான் பின்னாடி கீழே வந்துட்டு உயிருக்கு இப்போ போராடுறாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு இல்யூஷனாக எடுத்துக்கிறதா, இல்லை இப்போ நமக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கிது, இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலான்னு எடுத்துக்கிறதான்னு தெரில. அருள் என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் கூட எஸ்டேட் பண்ணாமல் வேகமாக அவங்க 3 பேரையும் வண்டியில் ஏற்றிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாரு. 3 பேருமே பொழைச்சிட்றாங்க. ஸோ இது வந்துட்டு இவருடைய லைஃப்பில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ். இவருக்கு இப்போ வரைக்குமே புரியல. அன்னைக்கு ஆன மாதிரி இவங்களுக்கும் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஆத்மாக்களே வந்து ஹெல்ப் பண்ணுச்சா, இல்லை அந்த ஆத்மா வந்து மறுபிறவி எடுத்து எனக்கு இப்போவாது வந்து எங்களை காப்பாற்றுன்னு சொல்லி வந்துச்சா, இதெல்லாம் எனக்கு எதுவுமே புரியல ப்ரோ. ஆனால் இது வந்து என் லைஃப்பில் எனக்கு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதை வந்து கண்டிப்பாக உங்கள் சேனலில் சொல்லுங்கள். ஏன்னா எங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் டிரைவருக்கும் இந்த மாதிரி நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். எங்களுடைய வேலையும் வந்து ஒன்றும் ஈஸியான வேலை கிடையாது. ஸோ வெளிப்புறத்தில் இவ்வளோ வேகமாக வண்டியை ஓட்டிகிட்டு போகும்போது எங்களுக்கும் அது ரிஸ்க்கு, உயிரை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் வேகமாக கூட்டு போகிறோம் இல்லையா. ஸோ உயிர் தாண்டி இந்த மாதிரி மென்டல் ரிலேட்டட் கூடிய ப்ராப்ளம்ஸும் எங்களுக்கு வரும். பேயால் பாதிக்கப்படக்கூடிய, ஆன்மாக்களால் பாதிக்கப்படக்கூடிய ப்ராப்ளம்ஸையும் நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறதோட சொல்லிட்டு
இந்த இன்சிடென்ட்டை இதோட முடிக்கிறாரு. கைஸ், இந்த இன்சிடென்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை பொய்யா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து அவர் கற்பனையாக சொல்கிறார் நம்பாத ப்ரோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் உங்களுடைய லைஃப்பில் இந்த மாதிரி ஏதாவது ரியல் இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சுன்னா நம்ம சேனல் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா fayaztamilian@gmail.com இந்த மெயில் ஐடிக்கு வாய்ஸ் நோட்டாவோ இல்லை ரிட்டன் டைப்பாவோ நீங்கள் அனுப்புங்க. அடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக அதையும் நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹாரர் இன்சிடென்ட்ஸை வந்து விரும்பி பார்க்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்மளுடைய சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.